ஸோ நமது கவனத்தை நாம் தலை உச்சியில் வைப்போம். வைத்து நாம் முன்பு சொன்னது போல் நாம் தியானம் செய்ய முடியாது. தியான நிலைக்கு நாம் செல்ல எம்மை அனுமதிக்க வேண்டும். ஸோ எமது இடது நாடி வலது நாடியால் இடது நாடியின் முடிவு எமது மமகாரம், அதாவது நாம் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட மனக்கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், பிழையான அறிவு, அவையெல்லாம் நாம் உண்மை என்று அது மனதில் நமக்கு ஊறி இருக்கும். அதை விட முடியாமல் இருக்கும் மனக்கட்டுப்பாடுகள். ஸோ இவையால் நமக்கு எண்ணங்கள், இவை நமக்கு ஐடியா எண்ணங்களை தந்து கொண்டிருக்கும். அதே போல் வலது நாடியின் முடிவில் அகங்காரம் இருக்கின்றது. ஏனென்றால் நான் தனித்தவன் என்று எமது வாழ்வை எமது கையில் எடுத்து எதிர்கால திட்டங்கள், பிரயாசைகள் என்று அதுக்குள் சிக்கி நாம் செய்வது எமது காரியங்கள், எமது கர்மாக்கள் சரியாக எமக்கு சாதகமாக எமது அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதாக வந்தால் அது எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. திருப்தி இல்லாவிட்டால் கவலை வருகின்றது. ஸோ இதுவே எமது மனித வாழ்வின் சுழற்சி. தனித்தவன் என்று நாம் எமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. நல்லது எது, கெட்டது எது என்று நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஸோ இந்த உலக ஓட்டத்தில் நாம் செல்கின்றோம். இதனால் இந்த அகங்காரம் நமக்கு வெற்றியை தருகிறது, தோல்வியையும் தருகிறது. ஸோ இவற்றால் நமக்கு எண்ணங்கள், ஐடியாக்கள் வருகின்றது. நாம் வெற்றி அடைந்தால் நான் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற அந்த அகங்காரம் கூடுகின்றது. தோல்வி அடைந்தால் அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணங்கள் வந்து குழப்பிக் கொண்டிருக்கின்றது. ஸோ இவையே எம்மை தியான நிலைக்கு எம்மை விட்டுவிட தடையாக இருப்பது. அப்போ இவற்றை நாம் சமநிலை செய்து கொண்டு விட்டால் நாம் எம்மை அமைதியாக அனுமதிப்போம் தியான நிலைக்கு செல்ல. ஸோ இப்பொழுது நமக்கு தெரியும், இவற்றால் எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த எண்ணங்களால் இவை எம்மை குழப்பிக் கொண்டே இருக்கும். அங்கு மேலே சென்று எம்மை நிதானமாக சரி பிழை எது என்று பார்க்க விடாது தடுத்து கொண்டிருப்பது இந்த எண்ணங்கள். எனவே இந்த மனதை எண்ணங்களுக்கு அப்பால் நாம் எடுத்து செல்வோம். எண்ணங்களுக்கு அப்பால் நமது பிரம்மராந்திரம், அந்த தலை உச்சி குழியில் இருக்கும் பகுதி, அதுக்கு நாம் கவனத்தை எடுத்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நாம் கவனத்தை வைப்போம். கவனத்தை வைத்து கவனிப்போம். அதுவே நாம் செய்ய வேண்டியது. கவனத்தை உள்முகமாக எடுத்து செல்வோம். பிரம்மராந்திரத்துக்கு சற்று கீழ் நமது இருதயத்தின் பீடம் இருக்கின்றது. ஸோ இருதயத்தில் நாம் அமைதியை உணர வேண்டும். நமக்கு இருதயத்தில் எது அமைதியை தருவது? எமது இருதயம் ஒரு நல்ல இருதயமாக இருந்தால் அதனால் நமக்கு ஒரு மன திருப்தியும் அமைதியும் பெறுகின்றது. எனது இருதயம் தூய்மையானது, அங்கே எந்த தீய எண்ணங்களும் இல்லை, நான் மற்றவர்களை பற்றி தீமையாக நினைப்பதில்லை, அவர்களுக்கு கெடுதல் செய்வதில்லை, நான் எப்பொழுதும் நல்வழியில் இருக்கின்றேன், நேர்மையாக இருக்கின்றேன், பணிவாக இருக்கின்றேன், அன்பாக இருக்கின்றேன். இவ்வாறு நாம் நினைக்கும் போது
எமது இருதயம் அமைதி அடைகின்றது. ஸோ அந்த அமைதியை நாம் தலை உச்சியில் உணரலாம். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களாகிய எமக்கு அதற்கு மேலால் எமக்கு இன்னும் அறிவு இருக்கின்றது. அதாவது நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவை பிரதிபலிக்கும் தூய ஆத்மா நான், அதுவே உண்மை. மற்றும் நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின், இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கமாக இருக்கின்றேன். பரமாத்மாவே என்னை கவனித்துக் கொள்கின்றது, தாயும் தந்தையுமாக என்னை கவனித்துக் கொள்கின்றது. ஸோ இந்த ரெண்டு உண்மையும் தெரிந்தால் எமது எண்ணங்கள் மறைந்து போகின்றது. ஸோ இன்று நாம் எமது 3 நாடிகளின் முக்கியத்துவம், அவற்றை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது, இதுவே சகயோகாவின் அடிப்படையாகும். இதை சமநிலைப்படுத்த தெரிந்தால் ஒவ்வொரு நாளும் எமது குண்டலினி எண்ணை மெதுவாக ஒவ்வொரு நாளும் நாம் அந்த குண்டலினி எண்ணையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். யோகா தியானத்தின் மூலம் எமது சுழுமினை நாடி வழியாக இந்த குண்டலினி தாய் சக்தி மேலெழுந்து எமது சக்கரங்களை எல்லாம் ஊட்டமளித்து வளம்படுத்தி எமது உடல், மன, உள ஆரோக்கியம் அனைத்தையும் வளம்படுத்தி எமது தலை உச்சிக்கு வந்து எமது சஹஸ்ராரத்தில் இருக்கும் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி வளம்படுத்தி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தை எவ்வாறு மெதுமெதுவாக வளருவதோ அதுபோல் நம்மை நன்றாக வளர்த்தெடுக்கின்றார். ஸோ இந்த இணைப்பை நாம் ஒவ்வொரு நாளும் நன்றாக உணரலாம். நமது அறிவு வளருகின்றது. அறிவு வளர வளர நாம் தன்னம்பிக்கையும், இந்த தெய்வீகம் எவ்வாறு, இந்த குண்டலினி தாய் தெய்வீக சக்தி நமக்குள் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதையும் நாம் நன்றாக உணரும் போது தன்னம்பிக்கையும், இந்த தெய்வீக நம்பிக்கையும் நமக்கு உறுதியாகின்றது. இந்த உறுதியில் நாம் பாதுகாப்பை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த பாதுகாப்பு உணர்வு நமது வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்று. யோசித்து பாருங்கள், நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மை பாதுகாத்து வழிகாட்ட ஒருவர் இருக்கின்றார் என்று நாம் உணர்ந்து விட்டால், ஒரு குழந்தை சந்தோஷமாக இருக்கும், ஏதாவது துன்பம் நேர்ந்தால் உடனே தாயை தேடி ஓடி செல்லும். வேறு எவரும் அந்த குழந்தைக்கு அரவணைப்பும் அன்பையும் கொடுக்க முடியாது, அது திருப்தி அடையாது. தாய் அன்பு மட்டுமே, தாயின் அரவணைப்பு மட்டுமே அதற்கு சுகமாக இருக்கும். அதே போல்தான் நாமும், இந்த ஒன்றே நமக்கு சுகமானது. இந்த உலகத்தில் இந்த தொடர்பு, இந்த இணைப்பு, இந்த தியானம். எனவே அந்த தியான நிலைக்கு நாம் செல்லுவோம்.
இந்த தியான நிலைக்கு செல்வதற்கு நமக்கு பொறுமை அவசியம். பூமி தாய் போல் பொறுமை அவசியம். மன அமைதி, ஒரு சாட்சி பாவ நிலையில் நாம் பார்ப்போம். எண்ணங்கள் வந்து போகும், அவற்றை மன்னித்து எமது எண்ணங்களை நாமே மன்னித்து விடுவோம். இது எம்மை நாமே மன்னிப்பது. இப்பொழுது சுழுமுனை நாடி வழியாக உள்முகமாக எமது கவனத்தை மூலாதாரத்துக்கு, முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு எடுத்து செல்லுவோம். தலை உச்சி குளிர்ச்சியாக இருக்கின்றதா? கைகள் குளிர்ச்சியாக இருக்கின்றதா? குளிர்ச்சியாக வந்தால் நீங்கள் இந்த நிலை, இது மிகவும் அருமையான ஒரு நிலை. எந்தவித சுத்திகரிப்பும் சமநிலையும் தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் சமநிலைக்கு வந்துவிட்டீர்கள். சில நாட்களில் இது நடைபெறும். தானாக நீங்கள் உடனடியாக சமநிலைக்கு வந்து விடுவீர்கள். தலை உச்சியில் நன்றாக நுண்ணதிர்வுகளை உணரலாம். கைகளில் 10 விரல் நுனிகளிலும் உள்ளங்கையில் நன்றாக உணரலாம். சில நேரங்களில் ஒரு சிறு சமநிலையின்மை எமது விரல் நுனிகளில் நாம் உணரலாம். நாம் என்ன உணர்கின்றோம் என்பதை நாம் அவதானித்து அந்த தேவையான சுத்திகரிப்பை நாம் செய்யும் போது முழுமையான சமநிலைக்கு நாம் செல்லக்கூடியதாக இருக்கும். உச்சிக்குழி, அதாவது நமது பிரம்மராந்திரம், நமது சிரசுக்குள், நமது இருதய பீடம், சஹஸ்ராரம், 1000 நரம்புகள் தளர்வடைந்து நமக்கு ஒரு அமைதியான லேசான நிலை. கவனம் சுழுமுனை நாடி முள்ளந்தண்டு வழியாக மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். மூல ஆதாரம், எமது வாழ்வின் ஆதாரம் வந்து எமது தூய்மையான குழந்தைத்தன்மை. கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லை, பயமறியாது நேர்மையான நிலை, நேர்மையான அறிவு, ஹானஸ்ட் இன்டெலிஜென்ட், நேர்மையான அறிவு. அங்கே எமது அறிவில் கள்ளம் கபடம் இல்லை. எமது எண்ணங்கள் நடத்தைகளில் கள்ளம் கபடம் இல்லை. இந்த நேர்மை, இந்த தூய்மை, இந்த குழந்தை உள்ளம், இந்த நேர்மையான அறிவு எமக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும். இப்பொழுது 10 விரல் நுனிகளை அவதானிப்போம். உள்ளங்கை, இப்பொழுது நாம் இன்று பார்ப்போம் எமது 3 நாடிகளிலும் எமது தியானத்துக்கு தடையாக இருக்கும் முக்கிய காரணிகள் யாவை என்பதை நாம் இன்று பார்ப்போம். எமது ஆத்மாக்கு எதிரான எமக்குள் இருக்கும் அந்த ராட்சச குணங்கள் நமக்கு தெரியும். அது
கீதா உபதேசத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலும் கூறப்பட்டிருக்கின்றது 6 எதிரிகள். அது உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும். எமது மூலாதாரத்துக்கு எதிரானது தூய்மையற்ற விருப்பங்கள், வேண்டாத ஆசைகள், பிரயோசனம் இல்லாத ஆசைகள், எமது வாழ்வுக்கு எமது ஆத்மாக்கு வளமூட்ட இல்லாத ஆசைகள். எமது சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எதிரி கோபம். கோபம், குரோதம், சினம், வெறுப்பு இவை தேவையில்லாதது. நாம் எம்மிலும் கோபப்படக்கூடாது, மற்றவர்களிலும் கோபப்பட தேவையில்லை. உண்மையை அறிந்தால் அந்த கோபம் தானாக மறைகின்றது. நாபி சக்கரத்துக்கு எதிரி பேராசை. இந்த பேராசையால் நாம் வேண்டாதவற்றை குவிக்கின்றோம். பொருளாசை, மண்ணாசை, அளவுக்கு மிதி அதிகமாக. இப்போ வீடுகளில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நாம் சில வேளை குவித்து வைத்திருப்போம். அதை கண்ட உடனே வாங்குவோம், இதை கண்ட உடனே வாங்குவோம். ஒரு கணம் நாம் யோசிப்பதில்லை, இதனுடைய வேல்யூ, பெறுமதி என்ன, இது பெறுமதி என்னும் போது இது எவ்வளவு முக்கியத்துவமானது, ஆத்ம ரீதியாக, அன்பு ரீதியாக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பொருள். பூமிக்கு, அதாவது நாம் வாழும் சூழல், இயற்கைக்கு பாதிப்பில்லாது இருக்கும் பொருட்களை நாம் வாங்க வேண்டும். எனவே அவற்றில் அந்த அன்பு, தெய்வீக நுண்ணதிர்வுகள் அவற்றில் இருக்கும். நாம் வாங்கும் பொருட்கள் உடையாக இருக்கட்டும், உடுப்புகளாக இருக்கட்டும், அவை ஆத்மாவுக்கு கண்ணியம் தரக்கூடியவையாக இருக்க வேண்டும். எமது வாழ்வுக்கு, எமது நடை உடை பாவனை டிக்னிஃபைடாக இருக்க வேண்டும், கண்ணியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். எனவே நாம் கொஞ்சம் பொருட்களை வைத்திருக்கலாம், ஆனால் அவை உயர் வேல்யூ, பெறுமதி கொண்டவையாக. உயர் பெறுமதி என்னும் போது அந்த அழகு மற்றும் ஆத்ம ரீதியாக பெறுமதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் எமது வீடுகளை அழகுபடுத்தலாம், எம்மை அழகுபடுத்தலாம். எமது உடல் ஆத்மா குடியிருக்கும் கோயில். எமது உடலை நாம் கண்ணியமாக அழகுபடுத்தலாம். இவ்வாறு நாம் யோசிக்கும் போது பேராசை மறைகின்றது. எமது இருதய சக்கரத்துக்கு எதிரி பந்தம், பாசம், பிணைப்பு. எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது 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 என்று நாம் அதீதமாக பட்டு வைக்கும் போது சில நேரங்களில் நாம் உண்மையில் நிற்க முடிவதில்லை. உதாரணமாக, எனது பிள்ளை பிழை விட்டால் அது நமக்கு பிழையாக தெரியாது. மற்றவர் யாராவது அதே பிழையை விட்டால் அதற்கு பெரிய பிரச்சனை எடுப்போம். என்னென்னு சொன்னால் பாரபட்சம், பிணைப்பு, பந்தம், பாசம் நம்மை பாரபட்சமாக நடக்க வைக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் தூய ஆத்மாக்கள். ஆத்ம ரீதியாக எது சரி எது பிழை என்று நாம் நடக்க வேண்டும். சரியானவற்றை பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கே விசுதி சக்கரம் வருகின்றது. விசுதி சக்கரத்துக்கு எதிர் பொறாமை. இங்கும் நாம் அனைவரும் தூய ஆத்மாக்கள், பரமாத்மாவின் ஒரு அங்கம். எனவே நாம் ஒரு முழுமையின் ஒரு அங்கம்.
எங்கு அடி விழுந்தாலும் அந்த முழுமைக்கு நோகும். இங்கே எமது உடலை எடுத்து பாருங்கள். இந்த உடலில் நீங்கள் எங்கு அடித்தாலும் முழு உடலும் அதை அந்த நோவை அனுபவிக்கின்றது. அதே மாதிரித்தான் மற்றவன் துன்பப்படும் போது நாம் அனைவரும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும், இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கிறது அதை. எனவே நாம் பொறாமைப்பட தேவையில்லை. எமது அயல் வீட்டுக்காரன் நன்றாக இருந்தால், நல்ல வளமாக இருந்தால் அது எமக்கும் ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும். யோசிச்சு பாருங்கள், எமது அயல் வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் துன்பப்படுவதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி பார்த்தால் அது உங்களுக்கு மங்களகரமானதா? இல்லை. எனவே நாம் பொறாமை, அந்த உண்மையை நாம் அறிந்தோம் என்றால் பொறாமைப்பட மாட்டோம். நாம் நல்லவற்றில் உறுதியாக நிற்போம். நல்லவற்றை நாம் அதற்காக அகங்காரம் கொள்ள மாட்டோம். நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுவிட்டோம், இதில் முன்னேறுகிறோம், இது ஒரு உயர் நிலைக்கு செல்கின்றோம் என்ற அகங்காரம் இருக்காது. பணிவே எமக்குள் இருக்கும். அந்த பணிவில் நாம் மற்றவர்களுக்கு அந்த உண்மையை பக்குவமாக எடுத்து சொல்லுவோம். சில நேரங்களில் அவர்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும். அவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்றால் நாம் பேசி பயனில்லை. எனவே அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்று மெதுவாக பக்குவமாக நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதுவே விஷுதி, ராஜதந்திரம். இதுவே ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரம், தெய்வீக தந்திரம் மூலம் நீங்கள் உண்மையை பேசுதல், உண்மையில் நிற்றல், நிலையாக நிற்றல். எம்மை முழுமையாக நாம் வெளிப்படுத்தினாலும் எமக்கு ஆதரவு கிடைக்காது. எனவே நாம் அதை பக்குவமாக வைத்து மெதுவாக வெளிப்படுத்த வேண்டும் எமது நிலையை. இல்லாவிட்டால் மற்றவர்களின் பொறாமையை நாம் சந்திக்க வேண்டி வரும். எனவே நாம் பொறாமைப்படுவதும் மற்றவர்கள் எம்மை பார்த்து பொறாமைப்படுவது இரண்டும் ஒரே விளைவைத்தான் தருகின்றது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு முழுமையின் அங்கமாகும். எனவே மற்றவர்கள் பொறாமைப்படாத மாதிரியும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எமது உயர் நிலையை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படாத மாதிரி நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகிய சக்கரத்துக்கு எதிர் தற்பெருமை. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி விட்டேன். தற்பெருமை, நாம் இந்த உயர் நிலையை அடைகின்றோம் என்ற தற்பெருமையோடு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களை மன்னித்து பக்குவமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுவே ஒரு சயோகியின் அழகு ஆகும். இந்நிலையில் நாம் செல்லும் போது சஹஸ்ராரத்தில் நாம் நிரானந்தம், ஆனந்தம் என்றால் ஆனந்தத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு நம்மை இந்த குண்டலினி தாய் எடுத்து செல்கின்றார். இவ்வாறு ஒரு அழகிய சயோகி என்ற நிலையில் நாம் இருந்தோமானால் நாம் அந்த நிரானந்தம், அந்த ஆனந்தத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு செல்ல முடியும். இதுவே ஆத்மாவுக்கு எதிரானவை. இவற்றை நாம் எவ்வாறு வெல்லுவதென்று ஏற்கனவே ஸ்ரீ மாதாஜி எமக்கு சொல்லிவிட்டார். மூலாதார சக்கரத்தில் வேண்டாத ஆசைகளை விடுத்து தூய்மையான ஆத்மாவுக்கு வளம் தரக்கூடிய ஆசைகள் மட்டும், உண்மையான ஆசை, நல்வாழ்வுக்கு ஏற்ற ஆசை மட்டும் நாம் கொள்ள வேண்டும். அது தானாக நமக்குள் வளமடையும். நாம் தியானம் செய்ய செய்ய ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் மூலம் நமக்கு அறிவு வளர வளர தானாக செல்லும்.
அது மூலாதாரம் வளமடைந்ததும் மற்ற சக்கரங்கள் வளமடையும் திறன் நமக்கு மெதுவாக வருகின்றது. ஸோ இப்பொழுது பார்ப்போம், இந்த நிலைக்கு செல்லுவதற்கு அது 3 நாடிகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். இந்த 3 நாடிகளிலும் சமநிலை, அதாவது சமநிலையை என்ன பாதிக்கின்றது? இந்த தியானத்தின் மூலம் உண்மையான அந்த நிலையை, அந்த அன்பான அந்த அமைதி, ஆனந்தத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை, அது அந்த நிலையில் நாம் இந்த வாழ்வில், இந்த உலகில் இருந்து கொண்டு அனைத்தையும் ஒரு நாடகமாக பார்க்கும் நிலை, முழுமையான அந்த தியான நிலை. ஸோ இப்பொழுது நாம் பார்ப்போம். ஸோ இந்த சமநிலைக்கு நாம் சில ஆரோக்கிய குறிப்புகளும் இருக்கிறது. இது வெளியில் நாம் நம்மை எவ்வாறு ஆரோக்கியப்படுத்தி இந்த நாடிகளை சமநிலைப்படுத்துவது என்பது. மெழுகுவர்த்தி முறை, இடது நாடி வந்து சில பேர் மனநோய்க்கு ஆளாகின்றார்கள். அந்த கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளிவர முடியாதவர்கள் தான் இந்த மனநோய்க்கு ஆளாகின்றார்கள். மன சோர்வு ஏற்படுகின்றது. அவர்களுக்கு இந்த மெழுகுவர்த்தி அவசியம். கொஞ்ச நாளைக்கு 3 மாதம் அவர்கள் மெழுகுவர்த்தி சுத்திகரிப்பு முறை மூலம் தியானிக்கும் போது அது பெருமளவு அதிலிருந்து விடுபட்டு உண்மையை உணர்ந்து அதிலிருந்து வெளிவரக்கூடியதாக இருக்கும். மற்றது வலது நாடி பாதிப்புள்ளவர்களுக்கு வலது நாடி வந்து அது சாதாரணமாக எல்லோருக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். ஏனென்றால் நாளாந்தம் நாம் வெளியில் சென்று வேலை செய்கின்றோம், உழைக்கின்றோம். அப்போ அந்த உடல் களைப்பு இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும், எமது தேவைகளை சமாளிக்க முடியாது, நாம் தள்ளாடுவோம். எனவே அந்த மன அழுத்தங்கள் இருக்கும். எனவே வலது நாடி உப்பு நீர் சுத்திகரிப்பு ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், ஒவ்வொருவரும் மாலை நேரம் ஒரு நேர உப்பு நீர் சுத்திகரிப்பு மிக முக்கியம். நீங்கள் வேலையால் வந்த பின்பு வீட்டு வேலைகள் அதில் நேரம் இருந்தால் உடனடியாக நீங்கள் செய்யலாம். வந்த உடனே அது கூட பயனாக இருக்கும். நீங்கள் அதை பிறகு மிச்சமுள்ள வேலைகள், வீட்டு வேலைகளை நீங்கள் நன்றாக செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் படுக்கைக்கு போக முன்பு நீங்கள் ஒரு 10 நிமிடம் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து, ஒரு 10 நிமிடம் செய்த பின்பு ஒரு 5 நிமிடம் அந்த அமைதி நிலையில், தியான நிலையில் இருந்து நீங்கள் படுக்கைக்கு செல்லலாம். இதை தவிர வேறு சக்கரங்களில் வேறு பிரச்சனைகள் இருந்தால் எண்ணெய் மசாஜ் செய்தலும் உதவி செய்யும். அது இன்னொரு நாளை நாம் பார்ப்போம். மற்றும் நாமே எமது கையால் நுண்ணதிர்வுகளை நாம் கொடுக்கலாம். அந்தந்த சக்கரங்கள் அல்லது அந்தந்த பகுதிகளில், பிரச்சனை உள்ள பகுதிகளில் எமது வலது கையை வைத்து நாம் இடது பக்கத்துக்கு வலது கையையும், வலது பக்கத்துக்கு இடது கையையும் வைத்து நாம் தியானிக்கலாம். அல்லது எமது இந்த கை விரல் நுனிகளில் வந்து இந்த குளிர்ச்சியை உணர்கிறோம். இந்த குளிர்ச்சி வந்து இதுதான் வைப்ரேஷன்ஸ், அதாவது இந்த தெய்வீக அன்பு சக்தி. ஸோ இவற்றை நாம் நமது அந்த பகுதிகளுக்கு நாம் வலது கையால் கொடுக்கலாம். வலது கையே எப்பொழுதும் கொடுக்கும் கை. எனவே எங்கென்றால் வலது பக்கமோ இடது பக்கமோ உடலில் எந்த பாகம் என்றாலும் உங்கள் வலது கையால் நீங்கள் கொஞ்சம் மணிக்கூட்டு திசையில் சுற்றி நீங்கள் கொடுக்கலாம். இன்னொருவரும் உங்களுக்கு பின்பக்கத்தில் இருந்து இன்னொருவரும் தரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் நேரடியாக சந்திக்காதபடியால் அது சாத்தியமில்லை. ஆகவே நாமே நமக்கு இந்த வைப்ரேஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ இது வெளியில் இருந்து நாம் சுத்திகரிப்பது. அதே நேரம் உள்ளுக்கும் இருந்து நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஸோ இன்று அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். உள்ளுக்கிருந்து எவ்வாறு நமது இடது வலது நாடிகளை சமநிலைப்படுத்தல் என்பதை பார்ப்போம்.
ஸோ இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 நாடிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இடது நாடி பார்த்தீர்கள் என்றால் இந்த நீல நிறத்தில் இருப்பது நமது அடியில் உள்ள மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து இடது பக்கமாக சென்று, அதாவது இது முள்ளந்தண்டுக்குள்ளேயே இடது பக்கமாக சென்று, இது உண்மையில் இடது பக்கம் இல்லை, இது ஒரு குறுக்குவெட்டு முகம், ஒரு குழாய், அவுட்டர், அதாவது வெளியில் இருக்கும் அந்த குழாய், முள்ளந்தண்டின் வெளிப்பாகத்தில் இருக்கும் அந்த குழாய். அப்போ குறுக்கு அந்த நெடுக்காக வெட்டும் போது இவ்வாறு தெரிகின்றது. ஸோ சென்று எமது நெற்றியில் குறுக்கிட்டு இடது நாடி நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்கத்தில் எமது மமகாரம் என்றால் எமது கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்கள், பாதிப்புகள், நாம் கற்றுக்கொண்டவை, பழக்க வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள், இவை எமது தலையில் குந்தி கொண்டிருக்கின்றது. எமது வலது நாடியை பார்த்தீர்கள் என்றால் அது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பிக்கின்றது. இது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கின்றது, சுவாதிஸ்தான சக்கரம். ஸோ இது வெளியில் உள்ள குழாய் இடது நாடி, பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கிற குழாய் வலது நாடி. ஸோ அது உள்ளுக்குள்ளே இருக்கிறபடியாக தான் இது இப்படி உள்ளுக்குள்ளே நீங்கள் நெடுக்கு வெட்டாக வெட்டும் போது இப்படி வருகின்றது. ஸோ இது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து எமது இடது பக்கம் ஆக சென்று எமது நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்கமாக, இது வலது நாடி, வலது பக்கமாக சென்று எமது நெற்றியில் குறுக்கிட்டு இங்கு அகங்காரமாக முடிகின்றது. அகங்காரம், நான் தனித்தவன் என்று பயப்பட்டு பிரயாசைப்பட்டு வாழ்க்கையை எதிர்காலத்தை பற்றி பயந்து நாம் செயல்களாற்ற முனையும் போது வெற்றி தோல்வி ரெண்டும் வருகின்றது. இதனால் நமக்கு அகங்காரம் அல்லது மன அழுத்தங்கள் இவற்றில் ஏற்படுகிறது. ஸோ இவை ரெண்டும் நமது தலையில் குந்தி கொண்டு இருந்து இவையே நமக்கு எண்ணங்களை தருபவை. எண்ணங்கள் முழுக்க இவைதான். எவ்வளவு எமது அனுபவம் இன்டெலிஜென்ட் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் எமது இன்டெலிஜென்ட், எமது கடந்த காலம். நாம் படித்து வைத்தவை கொண்டு நாம் சிந்திக்கின்றோம், செயலாற்றுகின்றோம். ஸோ இவையே. ஆனால் இதற்கும் அப்பால், எமது இன்டெலிஜென்ட்டுக்கும் அப்பால் ஹானஸ்ட் இன்டெலிஜென்ட், அதாவது அல்லது டிவைன் இன்டெலிஜென்ட், நேர்மையான அல்லது தெய்வீக அறிவு இருக்கின்றது. ஸோ அதை நாம் எட்ட முடிவதில்லை இதுக்குள் சிக்கிக்கொண்டால். ஸோ நடுநாடி உள்ளுக்குள் இருக்கும் குழாய், அது தன் இயக்க நரம்பு தொகுதி, தானாக இயங்கும் ஒன்று. இந்த குண்டலினி சக்தி இந்த மூலாதாரத்துக்கு மேல் சுருள் வடிவில் இருக்கின்றது. இதுவே இந்த நடுநாடியில் இயங்கி எமக்கு அந்த தெய்வீக ஞானத்தை தருவது, ஞான சக்தி. ஸோ இந்த 3 நாடிகளிலும் இந்த இயக்கத்துக்கு என்ன பாதிக்கின்றது? வெளியில் இருந்த பாதிப்புகளை நாம் வெளியாக நாம் சுத்திகரிப்புகள் மூலம் செய்யலாம். ஆனால் உள்ளுக்கு இருக்கும் பாதிப்புகள் எவ்வாறு நாம் சுத்திகரிப்பது என்பதை பார்ப்போம். ஸோ நமது இடது நாடியில் ஏற்படும் பாதிப்பு நாம் ஆத்மாவை விட்டு விலகுகின்றோம். ஆத்மாவில் நமது கவனம் இல்லை. நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை மறந்து உலக விடயங்களில் அதீதமாக ஈடுபடுகின்றோம். உலக விடயங்கள் அவசியம், ஆனால் அங்கு அதீதமாக போகின்றோம், சமநிலையை இழந்து போகின்றோம். அதுவே அங்கு பிரச்சனை. நாம் தப்பி ஓட தேவையில்லை. இமயமேலேயோ காடுகளுக்கோ அனைத்தையும் துறந்து பிள்ளைகள், குழந்தை, குட்டி, கணவன், வீடு என்று, கணவன், மனைவி, வீடு என்று துறந்து ஓடுவது தப்பி ஓடுதல், அது அல்ல. ஆனால் சமநிலையில் நிற்க வேண்டும். அதீதமாக போகும்போதே பிரச்சனைகள் வருகின்றது.
எனவே இந்த பொருள் இவற்றிலெல்லாம் நாம் சமநிலையில் எவ்வாறு கவனத்தை வைப்பது, முழுக்க முழுக்க நமது கவனத்தை ஆத்மாவில் வைக்கும் போது ஆத்மா எம்மை வளமடைய செய்கின்றது. அந்த நிலை, ஆத்ம நிலை எம்மை வளமடைய செய்கின்றது. எமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது, சமநிலையாக கிடைக்கின்றது. ஏனென்றால் நான் ஒரு தூய ஆத்மா என்பதே உண்மை. அந்த உண்மையை நாம் மறக்கக்கூடாது. அதை மறந்தால் என்ன நடக்குது என்றால், எமது வெளி விடயங்களில், உலக விடயங்களில் நாம் சிக்கி கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு முடிச்சு ஏற்படுகின்றது இடது நாடியில். இது நமது மூலாதாரத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் இடையில் ஏற்படுகின்றது. இந்த முடிச்சு தடையாக இருக்கின்றது. அதாவது இது பிரம்ம கிரந்தி என்று சொல்லப்படும் முடிச்சு. ஸோ இந்த முடிச்சு இது நமது இடது நாடியில் தடையாக இருக்கின்றது. இடது நாடியில் நமது தூய விருப்பத்துக்கான சக்தி மற்றும் நமது மனசக்தியை பாதிக்கின்றது. அப்போ இந்த முடிச்சை நாம் எவ்வாறு அவிழ்ப்பது என்றால் மிக இலகு. நான் ஒரு தூய ஆத்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே இது ஒரு மந்திரம், நான் ஒரு தூய ஆத்மா. இதுவே அந்த உண்மையை நாம் நினைப்போம். எந்த கவலையும் வேண்டாம். சில வேளை நாம் இதை ஆராய முற்பட வேண்டாம். இது உண்மையா பிள்ளையா ஒன்றும் சொல்லி பார்ப்போம். நமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து நாம் 7 தடவை மெதுவாக நாம் சொல்லலாம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. 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 அவ்வளவுதான். மனதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் உடனடியாக வலது கையை இடது இருதயத்தில் வைத்து அமைதியாக நாம் இதை 7 தடவை சொல்லுவோம். தலையடி வந்தால் உடனடியாக நாம் பெயின் கில்லர் மருந்தெடுத்து போடுகின்றோம். அதுபோல் மனதில் ஏதாவது என்ன பிரச்சனையாக வந்தாலும் உடனடியாக வலது கையை இடது இருதயத்தில் வைத்து ஒரு 5 நிமிடம் தான் தேவை. இதுக்கு முதலில் இந்த மருந்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு மருந்து, நமது ஆத்மாவுக்கு மருந்து. இப்பொழுது அது இடது கையை அவதானிப்போம். 5 விரல்கள் இடது கையில், இருதயம். இப்பொழுது கேட்போம், தாயே, தங்களுடைய வருகையை எனது இருதயத்தில் நான் உணரச் செய்யுங்கள். குண்டலினி தாய் எமது இருதயத்தில் வந்தால் நாம் என்ன உணர்வோம்? எமது இருதயம் குளிர்ச்சியாக உணர்வோம். இருதயத்துள் குளிர்ச்சியை நாம் உணர ஆரம்பிப்போம். எமது இருதயம் குளிர்ச்சி அடைவதை நாம் உணர ஆரம்பிப்போம். பிரம்மராந்திரம் நன்றாக தளர்வடைந்து திறப்பதை நாம் காணலாம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நமது வலது நாடியை பாதிக்கும் காரணி என்ன என்று பார்ப்போம்.
ஸோ இடது நாடியில் நாம் தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கை வர வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா என்ற தன்னம்பிக்கை நமக்கு வேண்டும். இப்பொழுது வலது நாடி பார்ப்போம். வலது நாடியை பாதிக்கும் காரணிகள் என்ன? ஸோ இந்த இரண்டாவது முடிச்சு விஷ்ணு கிராந்தி என்று சொல்லப்படும். இது எமது நாபி சக்கரத்துக்கும் இருதய சக்கரத்துக்கும் இடையில் இருந்து எம்மை முன்னேற விடாது தடுக்கின்றது. வலது நாடியில் இயங்கும் பிராணசக்தி ஆக்சிஜனை எமக்கு உள்ளெடுத்து எமது உடல் முழுவதையும் கவனித்துக் கொள்கின்றது. உடல் ஒவ்வொரு கலத்தையும் கவனிக்கின்றது, சக்தி ஊட்டுகின்றது. மற்றும் கிரியா சக்தி எமது மன உடல் தொழிற்பாட்டுக்கான சக்தி, இவற்றின் சமநிலையை பாதிக்கின்றது. ஸோ என்ன பாதிக்கின்றது என்றால், நாம் உண்மையை மறந்து இந்த உலகில் எதையாவது செய்யலாம், சாதிக்கலாம் என்று நாம் தனியே நினைக்கின்றோம். அதனால் சிந்தித்து பாடுபட்டு லட்சியங்களோடு வாழ்கின்றோம். அதீதமாக செல்கின்றோம், அளவுக்கு அதிகமாக செல்கின்றோம். இதனால் எமது வலது பக்கத்தில் அகங்காரம் உருவாகின்றது. இந்த அகங்காரமே முழுமையாக, இந்த அகங்காரம், இந்த மமகாரம், இந்த ரெண்டும் முழுமையாக இந்த தெய்வீக சக்தியிடமிருந்து நம்மை பிரிக்கின்றது. இதனால் தான் சிறு குழந்தைகளில் மென்மையாக இருந்த இந்த பிரம்மராந்திரம் அவர்கள் வளர்ந்து வளர்ந்து உலக இதுகளில் ஈடுபடும் போது அது அப்படியே இறுகி விடுகின்றது. நாம் அந்த சக்தியிடமிருந்து துண்டிக்கப்படுகின்றோம். ஸோ இவை நம்மை துண்டிக்கின்றது, இந்த அகங்காரம். ஸோ இதை எவ்வாறு நாம் இந்த முடிச்சை எவ்வாறு அவிழ்ப்பது? இந்த முடிச்சை மனிதர்களால் உடைக்க முடியாது. இங்குதான் தெய்வீக சக்தி வருகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா என்பது எமது முழுக்க முழுக்க எம்மில் தங்கி இருக்கின்றது. நாம் எமது சுதந்திரத்தில் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை, தன்னம்பிக்கை எமக்கு வேண்டும். ஸோ இங்கு தெய்வீக சக்தி வருகின்றது. இந்த தன்னம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் சமநிலையில் இருக்க வேண்டும். தனித்தனியாக செயல்பட முடியாது. தனியே தெய்வீக நம்பிக்கையும் எம்மை பலப்படுத்தாது. தன்னம்பிக்கையும் தனியே தன்னம்பிக்கை இருந்தால் அது நமக்கு அகங்காரத்தை தருகின்றது. தனியே தெய்வீக நம்பிக்கை இருந்தால் அது மூட நம்பிக்கைகள் நமக்கு மமகாரத்தை தருகின்றது. பாருங்கள் எவ்வளவு எதிர்மறையான விளைவுகள். ஆனால் இரண்டும் சமநிலையில் வர வேண்டும். ஸோ இங்கு நாம் வேறு வழியில்லை, தெய்வீகத்தை நாட வேண்டும். நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். எம்மை சரணாகதி செய்ய வேண்டும். சரணாகதி என்பது எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பதல்ல. தன்னம்பிக்கையோடு எம்மால் முடிந்தவற்றை நாம் செய்து அதற்கு அப்பால் உதவியை நாம் தெய்வீகத்திடம் வேண்ட வேண்டும். ஸோ இந்த நிலையில் நாம் முழுமையாக எண்ணங்களற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த எண்ணங்கள் இல்லாத அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் சென்று எண்ணங்கள் அவற்றின் எண்ணங்களை முழுமையாக தவிர்த்து எம்மை நாம் அந்த தெய்வீக ஞானத்தால் வழி நடத்த குண்டலினி தாயிடம் எம்மை விட்டுவிட வேண்டும். எம்மை விட்டு நாம் பொறுமையாக அமைதியாக அந்த தியான நிலையில்
குண்டலினி தாயின் வேலைகளை நாம் கவனிப்பதே எமது வேலை. அவர் எவ்வாறு எம்மை வளம்படுத்துகிறார், எங்கெங்கு எம்மை வழி நடத்துகின்றார், எங்கெங்கு எமது உடலில் அனைத்து பாகங்களுக்கும் சென்று நமக்கு சொல்லுவார். இந்த இடங்களில் பிரச்சனைகள் இருக்கின்றது. கைகள் மூலமாக, எமது 10 விரல்களில் மூலமாக, தலையில் எங்கெங்கு அழுத்தங்கள் இருக்கிறது, எங்கெங்கு இந்த அன்பு சக்தி தடையின்றி பாய்கின்றது, எங்கு நாம் அமைதியாக இருக்கின்றோம், எங்கு நாம் அமைதியை இழக்கின்றோம். தெய்வீக சக்தி எம்மை வழி நடத்த நாம் விடுகின்றோம். எனவே அகங்காரம் முழுமையாக மறைகின்றது. எமது வலது நாடி முழுமையாக தூய்மை அடைகின்றது. இந்நிலையில் நாம் எமது வலது கை 5 விரல்களையும் கவனிப்போம். வலது பக்கம், வலது காலில் இருந்து வலது கை, வலது பக்கம் முழுமையாக கவனிப்போம். தாயே, இங்கு நாம் 7 தடவை சொல்லுவோம். எமது இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். வலது பக்கம் மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். கல்லீரல், இதுவே எமது கவனம். தூய கவனத்தை தருவது எமது கல்லீரல். இதில் வைத்து நாம் சொல்லுவோம், தாயே, நான் தனித்தவன் அல்ல. நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த முழுமையே செய்கின்றது. பரபிரம்மே செய்கின்றது, என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் இந்த தெய்வீக அன்பு சக்தி பாயும் ஒரு கருவி மட்டுமே. நான் ஒரு வெறும் கருவி மட்டுமாக இருந்தாலும் அந்த தெய்வீக சக்தி எமக்குள்ளால் பாயும் போது எம்மை மகிமைப்படுத்துகின்றது, மேன்மை அடைய செய்கின்றது, கண்ணியத்தை தருகின்றது. ஒரு புல்லாங்குழல் இசையை உருவாக்குவதில்லை, கலைஞனே இசையை உருவாக்குகின்றான். அதனால் புல்லாங்குழல் மகிமை அடைகின்றது, மேன்மை அடைகின்றது. அதே போல்தான் நாம் இந்த தெய்வீக அன்பு சக்தியை மூலமாக நாம் செல்ல விடும் போது அதுவே எமது கண்ணியம், சுயமரியாதை, எம்மை மேன்மை அடைய செய்கின்றது. இந்த அகங்காரம், மமகாரம் இல்லாத நிலை, தியான நிலை, தெய்வீகத்துடனான தொடர்பு நிலை, இணைப்பு நிலை, யோகா நிலை. இப்பொழுது நாம் கேட்போம், தாயே, உங்களுடைய வருகையை எனது கல்லீரலில் நான் உணரச் செய்யுங்கள். குண்டலினி தாய் எமது குண்டலினி தாய் நாம் எங்கு கை வைக்கின்றோமோ அங்கு வந்து விடுவார். இப்போ நாம் ஈரலில் கை வைத்திருக்கின்றோம். குண்டலினி தாயே, தங்கள் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். குண்டலினி தாய் எங்கெங்கு வருகின்றாரோ அங்கெல்லாம் குளிர்ச்சியை நாம் உணர்வோம். கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். இப்பொழுது எமது
இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது வலது நாடி இடது நாடியை நாம் சரி செய்து விட்டோம். ஸோ நடுநாடியில் என்ன பிரச்சனை? நடுநாடியிலும் பிரச்சனை இருக்கின்றது. தானாக இயங்குவதென்றாலும் நாம் உள்ளுக்குள் சிலவற்றை சரி செய்ய வேண்டும். ஸோ இது எமது ஆக்யா சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் இருக்கும் முடிச்சு. இது ருத்ர கிரந்தி என்று சொல்லப்படும். இந்த மூன்றாவது முடிச்சு நமக்கு ஏன் வருகிறது? நமது நடுநாடியில் குண்டலினி தாயின் ஓட்டத்தை தடுக்கின்றது. எது தடுக்கின்றது? தேடுவதில் செயற்கை தன்மை காரணமாக இந்த முடிச்சு ஏற்படுகின்றது. அதாவது நாம் விட்டோம், சமநிலை செய்து விட்டோம். ஆனால் இதில் இந்த தேடுவதில் செயற்கை தன்மை. நாம் தேடுவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். இதில் நாம் ஒன்றை உண்மை என்று அறிந்து கொண்டால் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அழிவுகரமானவற்றை விட்டுவிட வேண்டும். ஸோ நேர்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் முற்றிலும் சத்தியத்தில் இருக்க வேண்டும். அதாவது சத்தியம், உண்மையில், நல்லொழுக்கத்தில், நல்ல நற்செயல்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஆத்மாவை தேடுகிறோம், ஆத்மாவுடன் ஒன்றாக ஆக வேண்டும். அதுவே எமது தூய விருப்பம். மேலும் நம் கவனம் எல்லாம் ஆத்மாவின் மீது செல்ல வேண்டும். முட்டாள்தனமான விஷயங்களில் நாம் விரக்தி அடையக்கூடாது. அழிவுகரமானவற்றை விட வேண்டும். அதில் நாம் நேர்மை இருக்க வேண்டும். தெரியாமல் நாம் செய்யலாம், ஆனால் தெரிந்தால் நாம் அவற்றை தவிர்க்க வேண்டும். இப்போ கோபப்படக்கூடாது, கோபம் கூடாது என்று நமக்கு தெரியும். ஆனால் சில வேளை கோபப்பட்டு விடுவோம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் நம்மை திருத்திக் கொள்வோம். தியானம் மூலம் தொடர்ந்து நாம் இரண்டும் போது அதுகளில் இருந்து எல்லாம் நாம் முழுமையாக வெளிவரக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளவு ஞானத்தையும் நமக்கு இலகுவாக தந்த எமது குரு ஸ்ரீ மாதாஜியை இப்பொழுது எமது இருதயத்தில் நாம் அங்கீகரிக்க முடியுமா என்று பார்ப்போம். எமது இருதயத்தில் இந்த வழிகாட்டும் ஒரு அன்னை எம்மை அறிய மாட்டார். இப்போ எனக்கெல்லாம் அவர் இருக்கும் போதே நாம் சாயோகாவை தேர்ந்தெடுத்தோம். அவர் எம்மை தேர்ந்தெடுத்தார் என்பதே நாமும் தேர்ந்தெடுத்தோம். அவரும் அதுக்கு அனுமதி வழங்கினார். எங்கோ இருந்து எம்மை அறியாது ஒரு 2-3 தடவை தான் நான் நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். எம்மை பற்றி முழுமையாக அறிமுகம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆனால் எம்மை தேர்ந்தெடுத்து அதுவே நான் உணர்ந்தேன். இது யார்? எவ்வாறு நான் இந்த சாயோகாக்கு வந்தேன்? நான் சரியாக மனம் வாழ்வில் குழம்பிய நிலையில் இருக்கும் போது தான் இது எனக்கு கிடைத்தது. ஸோ எவ்வாறு நான் வந்தேன்? என்னை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? எனக்கு இந்த உயர் நிலையை தர காரணம் என்ன? நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள, மனதளவில் ஏற்றுக்கொள்ள எனக்கு 3 வருடங்கள் எடுத்தது. ஏனென்றால் எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. இவ்வளவு வாழ்க்கையில சும்மா அடிபட்டு துன்பப்பட்டு ஒரு ஞானி மாதிரி நாங்கள் தேடி இமயமலைக்கு ஓடவில்லை, மரத்துக்கு கீழிருந்து தியானிக்கவில்லை. அப்படி இருந்தும் எவ்வாறு எனக்கு இந்த நிலை கிடைத்தது? எனக்கு நம்ப முடியவில்லை. 3 வருடங்கள் எடுத்தது. உண்மையான உணர்வு, உண்மையான குண்டலினி தாயின் எழுச்சியை உணர்ந்த பின்புதான் அந்த நம்பிக்கையே வந்ததாட எனக்கும் அது நடக்குது. அப்போ ஏதோ நானும் அதுக்கு அருகதை உள்ளவன் என்ற
நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பித்தது, தன்னம்பிக்கை. ஸோ பிறகு இறை நம்பிக்கை வர ஆரம்பித்தது. ஸோ இப்படியானால் இந்த குரு யார்? எனது தாயிலும் சிறந்தவராக இருக்கின்றார். அம்மா பெற்றெடுத்த பாசம் இருக்கும் தனது பிள்ளை என்று பார்ப்பார். ஆனால் இந்த தாய்க்கு நான் யார்? இந்த உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் ஒரு சிறிய ஆத்மா. அதை ஏன் தேர்ந்தெடுத்தார்? எனவே ஸ்ரீ மாதாஜியின் மகிமையையும் நாம் உணர வேண்டும். அவரை நாம் முழுமையாக எமது குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு முழுமையான பணிவோடு நாம் அவருடைய ஒவ்வொரு விளக்கங்கள், உரைகளும் எமது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா அந்த நிலைக்கு நாம் செல்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். அந்த உண்மையோடு ஒன்றான நிலை, பணிவு, சரணாகதி நிலை, இதுவே எமது நடுநாடியை வளம்படுத்தும். குண்டலினி தாய் தடங்களின்றி மேலெழுவர். மிக மகிழ்ச்சியாக தனது குழந்தையை வளம்படுத்த அவர் 24 மணித்தியாலமும் ஒவ்வொரு கணமும் அவர் வேலை செய்கின்றார். நமது தூக்கத்தில் கூட குண்டலினி தாய் நம்மை வளம்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நமக்கு ஆறுதலான தூக்கத்தை தந்து நம்மை வளம்படுத்துகிறார். நமக்கு பசியை தந்து நம்மை உணவுண்ண வைக்கின்றார். நமக்கு தாகத்தை தந்து நாம் தண்ணீரை அருந்த வைக்கின்றார். அவ்வாறு ஒவ்வொரு செயலிலும் நமது உடலில் உள்ள, ஜீவனில் உள்ள அத்தனை செயல்களையும் சமநிலைக்கு கொண்டு வந்து நம்மை ஒரு அமைதியான நபராக மாற்றுகின்றார். ஸோ இந்த நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரை, 3 நாடிகளை பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். ஸோ எமது சக்கரங்களை சுத்தப்படுத்துவது இடது நாடி. நாம் தன்னம்பிக்கையோடு சொல்ல வேண்டும், நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறேன். ஸோ எனது கவனம் முழுவதும் நான் தூய ஆத்மா என்ற அந்த நிலையில் இருக்கின்றது. தன்னம்பிக்கை, நான் அதுதான், வேறொன்றும் அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவே அதற்கு மருந்து. இந்த டேப்லெட்டை எடுத்து போட வேண்டியதுதான். அதே போல் வலது நாடிக்கு அகங்காரத்தை நாம் தணிப்பதற்கு, அமைதிப்படுத்துவதற்கு. அகங்காரம் நமக்கு தேவை. ஏனென்றால் எமது சுதந்திரம் நமக்கு அவசியம். அதனால்தான் நமக்கு அகங்காரம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வெல்லும் வழி இதுவே. சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தும் வழி இதுவே. ஸ்ரீ மாதாஜி, நீங்களே தூய ஆத்மா. ஒரு தூய ஆத்மாவால் தான் மற்றவனை தூய்மைப்படுத்த முடியும். எம்மை தூய ஆத்மாக்களாக மாற்றும் குரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, நீங்களே தூய ஆத்மா. ஸோ சஹஸ்ராரத்தில் அனைத்து தூய ஆத்மாக்களும், அவதாரங்கள், முனிவர்கள், புனிதர்கள் அனைவரும் ஒருங்கிணைகிறார்கள் நமது சஹஸ்ராரத்தில். இதுவே நிரானந்த நிலை, ஆனந்தத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை. இந்த அனைத்து புனிதர்கள், அவதாரங்கள், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களோடு ஒன்றான நிலை. இந்நிலையில் அனைத்து
தேவர்கள், கணங்கள், தெய்வங்கள் அனைத்தும் நம்மை கவனித்துக் கொள்கின்றது. பரமாத்மா. இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். அதற்கு முன்பு ஒரு சிறிய வீடியோவை நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி எவ்வாறு ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய வீடியோவை பார்த்த பின்பு This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, if I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... take my shoes off? That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now, what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it out, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now, again, let's do. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. It's the second one. Now, second one. And what is this? 3 times. Now, you see that. Now, I'll show you. Now, the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1 is 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can, first time you can feel it. ஸோ இது வந்து ஒரு பிபிசி இன்டர்வியூ, ஸ்ரீ மாதாஜி கொடுத்த பிபிசி இன்டர்வியூ. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜி இந்த 3 சக்தி மையம், அந்த 3 நாடிகளை பற்றி கூறுவதை பற்றி கேட்போம். அதுவும் ஒரு 6 நிமிட உரை.
that within us is there are two systems which work autonomous nervous system. One is the left and that within us is there are two systems which work autonomous nervous system. One is the left, another is the right. The left one is called as the Ida Nadi, or you call the moon channel, or the one. Now the moon channel is the one that works out our desires. We get our desires through this left side moon channel. And the right side one, if you see it clearly, starts little from the second center, is the one we call it as, is called as Pingala. Now this is the channel that works out our action. First one gives us desire and the second one gives us action. Now a person who goes to extreme on any one of them tries to go away from the center. For example, now we have in the West lots of ideas saying about action. Now this is the right side, this is the left side. Now we have the right and left and the center in between. All right? Now if you are too much in the action on the right side, going to imbalance, it breaks the connection with the main. If it breaks the connection with the main, then what happens? You start working on your own this side. The connection, the control goes away. Once the control of the central nervous system is gone, you can become malignant, you can develop any diseases of that kind which are psychosomatic. Also with the physical exertions and all that, you can develop some other diseases which are more physical. Now going to extremes, for example, for ladies, I have always told, who are married ladies, I have always told about them, that they really work very hard in the West, in the sense their standards are so high, everything should be spick and span, and all the time cleaning, they have no time to rest. They have no time to rest at all. They must take out some time to rest and look after themselves as well. They should involve the whole family in the work and see that there is a little balance. It should not be that only the woman should go on working all the time for the household. Of course, homemaking is her love and her liking, but that doesn't mean that she should completely sort of get ruined with that. She has to use a balance. She should use some balances which are useful to keep herself in the center. So now, this is I was telling you about the extreme behavior of anything is not good. We have to keep in balance. When we come in the balance, in the moderate way, if we live, then what happens? That we keep this contact all the time with the whole. Now the Kundalini, that is down below, in 3.5 coils, has to rise through all this. When she rises through all this, she pierces through your fontanelle bone area, and you actually feel the cool breeze coming out of your head. Now, as I was telling you, now if you go to any extremes, you break your connection with the whole. And as you break your connection with the whole, all these centers which are supplying horizontally to our physical, mental, emotional, and spiritual being get cut or get exhausted or augmented, as they call it in medical terminology. So the central part is the parasympathetic nervous system, which doctors have not reached. Now through this Kundalini, which is there, which is 3.5 coil, when it rises, it pierces through 6 centers, pierces through your fontanelle bone area, and when it pierces through your fontanelle area, you get your self-realization. As simple as that. This is your mother, individual mother, because she gives you birth, a second birth. And she doesn't trouble you. She doesn't give you any problems. She takes up all problems upon herself. She tries. But I have seen in some people, the Kundalini is very badly hurt, wounded,
just all the time like a bleeding serpent, you can say. It's just moving up and down helplessly, trying to rise. It rises and falls down in some people. And it is such a sad thing that it works out in days together when the person cooperates to keep the Kundalini up there. But most of the people get it, and with little practice, about a year or so, at the most, they become masters. But within 1 month, they know everything about Sahaja Yoga and they know how to do it. In fact, you become your own master. You don't have to have any guru, you don't have to have any master. For this, you don't have to pay a single paisa. You don't have to do anything of the kind. It just works out automatically. And you can give realizations to others once you get it, when you become the master. But that is a quality which one has to achieve. If you achieve that quality, then only you can do it. Otherwise, you cannot do it. By talking about spirit, by talking about God, you do not achieve it. It is a living process of evolution. As we have become human beings, we become that higher being. This is the seeking today, and that's what people are seeking. They are not seeking something which has been said or done, but they want that beyond this what? And beyond this is the spirit. But as I told you, ஒரு சிறிது நேரம் நாம் தியான நிலைக்கு செல்வோம். தியான நிலைக்கு எம்மை அனுமதிப்போம். கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு சென்று பொறுமையாக அமைதியாக கவனிப்போம். நமது உச்சிக்குழியில் உள்ள நரம்புகள், சுவாரத்தில் இருக்கும் 1000 நரம்புகள், மூளையில் இருக்கும் இந்த 1000 நரம்புகள், இவை தளர்வடைகிறதா என்பதை கவனிப்போம். ஏனென்றால் எந்த ஒரு ப்ரெஷரும் நமக்கு இப்போ இல்லை. கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதை பற்றிய ஞானம், அறிவு நமக்கு இப்பொழுது இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லை. அது எவ்வாறு வேலை செய்யும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். எனவே எமது மமகாரம், அகங்காரத்தின் ப்ரெஷர் எமது தலையில் இல்லை. அவை எந்த எண்ணங்களையும் நமக்கு தருவதில்லை, தரமாட்டாது. எனவே நாம் அமைதி அடைகின்றோம். நாம் அனைவரையும் மன்னிப்போம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது ஆத்மாக்கு எதிரான செயல்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன், எனது கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். தலை உச்சி மட்டுமல்ல, இரு கைகளிலும் நீங்கள் கவனிக்கலாம். 10 விரல்கள் உள்ளம் கை குளிர்ச்சி அடைவதை அவதானிக்கலாம்.
இப்பொழுது ஒரு சிறிய பாடலை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். இசை இது ஒரு ஆங்கில பாடல் என்றாலும் இந்த இசை மிகவும் மனதுக்கு ஒரு இனிமையானதாக இருக்கும். Mother, I see the signs, the messages you're sending with love never ending. Mother, I see the signs. Mother, I see the signs. Mother, I see the signs when the dear sun comes out and caresses my skin. I can feel your sweet love and your blessings within. Mother, I see the signs. Mother, I see the signs. When the raindrops are falling, I know that you're calling. Then they kiss my face gently and make me feel loved. Mother, I see the signs. Oh, Mother, I see the signs. And sometimes when it thunders, I feel the tree Vishnu Maya wonders. And I feel all her power, and it makes me feel strong. And I promise to change all those things I do wrong. Mother, I see the signs. Oh, Mother, I see the signs. Mother, I see the signs in the flickering flame that burns my burden away. And it's burning and burning for me every day. Mother, I see the signs. Mother, I see the signs. In the colors of the rainbow, I see you and then know that you are above me, protecting me so. Mother, I see the signs. Mother, I see the signs. Mother, I see the signs. When the wind blows so gently and runs through my hair, then I am reminded that you're everywhere. Mother, I see the signs. Oh, Mother, I see the signs. And sometimes when it thunders, I feel the tree Vishnu Maya wonders. Sometimes when it thunders, I feel the tree Vishnu Maya wonders. And I try a little harder, I try to be good. Look deep inside and do that which I should.
Mother, I see the signs, all of those signs of your love and attention you're sending through nature to me. They show me you'll always be there. They make me feel loved and they make me feel free, connected to thee. Mother, I see the signs, the messages you're sending with love never ending, messages of love you're sending to me. Mother, I see the signs. Oh, Mother, I see the signs. Thank you, thank you, thank you from my heart. Thank you that you let me be a part. ஸோ இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். ஸோ நான் இன்று வீடியோ போடுகின்றேன், அதை பார்த்து செய்வோமா? Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய்ஷ் மாதாஜி அனைவருக்கும், இன்று மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஸோ நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.